எடுக்கிறாங்க. உள்ள இருந்த மீன் எடுங்க ஓடிடும். எவ்வளோ பெருசு பாருங்க விரால். அப்படியே பெலாங் மீனா பார்த்தீங்கன்னா சும்மா 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸு சும்மா ஃபுல்லாக சுரங்க தாங்க. இதுக்குள்ளே தாங்க அந்த தண்ணி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வடைஞ்சதுனால நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி என்னென்னா இப்போ ஒரு வாய்க்கால் இருக்குது, மேட்டூர்லேருந்து வாய்க்கால். அந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறுத்திட்டாங்க. நிறுத்தின தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கமாட்டு இருக்குது. அதிலேருந்து தண்ணி எடுத்து விட்டாங்க வெளியே எடுத்து விட்டு வழியில் பார்த்தீங்கன்னா மீன் ஃபுல்லாக நிறைய வருது. அதை பிடிக்கிறதுக்காக நம்ம பசங்களாம் வேட்டையாடுறதுக்கு நின்றுட்டுருக்குறோம். ஆனால் எப்படா தண்ணி நிற்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக நின்றுச்சு. ஆனால் நாங்களும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே தண்ணி நிற்கும்னு சொல்லிட்டு. கரெக்டாக நின்றுச்சு. லீவ் அன்னைக்காக பார்த்து நின்றதுனால பசங்களாம் களத்தில் இறங்கிட்டோம். மேலே ஏறி வாடா, இங்கே வாடா, அடே அருளே, இங்கே வாடா, அங்கே ஏறது கூட ஓடி போயிருந்தேன், வாடா இங்கே வாடா. இல்லை இங்கே வரப்போ பிடிச்சிக்கலாம், வாடா. வாடா டே, வாடா இங்கொன்னு தண்ணிக்குள்ளேயே ஏறிடுச்சு மறுபடியும். ஆனால் நாங்கள் எப்பயுமே மீன் பிடிக்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்டாக பிடிப்போம், வேறு லெவலில் இருக்கும். அதில் மீன் பிடிக்க வந்தாவே அது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நமக்கு எங்கெங்கேயோ போகிற ஊர் சத்துற சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் மீன் பிடிக்கிறதுக்கு சந்தோஷமே, அதில் இருக்கிற இதுவே வேறு லெவலில் இருக்கும். பாருங்க எடுக்கிறாங்க. உள்ள இருந்த மீன் எடுங்க ஓடி போயிருங்க. வெளியே போய் எடுத்துக்கலாம். ஓடிடும். எவ்வளோ பெருசு பாருங்க விரால். அழுமுது ஓட்டையா இருக்க மாட்டேங்குதா? கீழே ஓட்டையா இருக்கு சாக்கு. நீங்க தான் சொன்னேன் அது வலிக்கிட்டு போயிடுது. குடிச்சது பார்த்தா குழப்பாதரா. வாடா கீழே வாடா டே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம் பிடிச்சியாடா? அது வாங்கடா, அதோட பெருசாக பிடிப்பான். விட்டுறது இல்லடா, விட்டுறது அவர் பிடிச்சிட்டாரு. வராளா பிடிச்சி கொடுத்துறேன். பிடிச்சிங்களா? அந்த சைடு ஏறிக்கும் பாருங்க. இங்கே போயிடுச்சு. அதான் பாம்பு மீன் ஆட்டுக்குதுடா. டே புடுறா அந்த சைடு அதெல்லாம் போச்சு வருங்க. என்ன மேலே வச்சு எழுத்துங்க.
அது அங்கே அந்த இடத்துல இருக்கா. போகுது. இங்கே தான் ஏறிச்சு. கால் கடி வெளாங்க மீனா சாக்கு, அந்த சாக்கு ஓட்டையா இருக்கும், பார்த்து வருங்க. ஆமாம்மா சாக்கு நீங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் பாரு ஓட்டை இருக்குண்ணா. தலையை அழுத்திக்காங்க. டேங்க்குள்ள இறங்கியிருக்கா, உள்ள போய் பார்க்க மீன் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ பார்த்தா நம்ம சுரங்கத்தில் இறங்கியாச்சு மீன் பிடிக்க. அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சுங்க, தண்ணி ஃபுல்லாக வடிச்சு விட்டாங்க. அதனால் நம்ம பார்த்தோன்னா சுரங்கத்தில் போயிட்டு இருக்கோம். லைட் அடிச்சு பாருடா, இருக்குதா இல்லையானே. ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பசங்க ஃபுல்லாக இங்கே தாங்க மீன் பிடிக்க வந்துட்டானுங்க, எல்லாம் இறங்கிட்டாங்க களத்தில். இது ஒரு சுரங்கம் வேற லெவலில் இருக்கும். நண்டுடா, பாரு சீக்கிரம் வாங்கடா. பார்த்தீங்கன்னா சும்மா 1 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸு சும்மா ஃபுல்லாக சுரங்கம் தாங்க. இதுக்குள்ளே தாங்க அந்த தண்ணி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வடைஞ்சதுனால நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். இதுக்கு மேலே தண்ணி இருக்க மாட்டேங்குது, போக முடியாது. எல்லாம் ஓடிடும். மீன் பிடிக்க பார்த்து உள்ளே போனால் அது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போய் பார்த்தா தான் மீன் சென்ட்ரலில் அதாவது தண்ணி இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். முன்னாடி போனால் தண்ணி வடியல்னு சொன்னாங்க, மறுபடியும் போய் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். கீழே பாடுறாமா, சைடில் அடிச்சு பாடுறா. ஆனால் அந்த காலத்துலேயே இந்த இவ்வளோ பெரிய டேங்கை கட்டியிருக்காங்க. சும்மா சுரங்க மாட்ட போயிட்டுருக்கு. எங்க மீன் இருக்குதுடா, பாத்துறாடே வந்துட்டாங்களாட்டு அந்த சைடு இருக்கிறீங்க. இதான தண்ணி இருக்கு, நம்ம இதில் தான் நம்ம மீன் பிடிக்க போறோம். சரி, வலை இருந்தால் தான் பிடிக்க முடிய மாட்டேங்குது. கையில் வச்சா பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்கிறீங்க, இந்த சைடு வந்துட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது கீழ் டேங்க் இருப்பாங்க, இது மேல் டேங்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் டேங்க்லேருந்து வந்திருக்கோம். எங்க பிடிச்சி பிடிச்சி போடுறா. போடுறா இங்க இருந்து போடுறான்.
எங்கடா டே இருடா நீ ஃபர்ஸ்ட் சைடு நான் அந்த சைடு போகாம நீங்க இந்த சைடு ஓட்டிட்டு போய் அப்படியே எல்லாம் சின்னதா இருக்கு வா வா கையில தானே பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே ஓரமா பார்த்து அங்க இருந்து வந்தது பார்த்தீங்கன்னா வரி இங்க ஃபுல்லா தண்ணி நிற்கு ஓரளவுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வடிஞ்சிருச்சு. நம்ம இந்த சைடு வந்ததில் இந்த சைடு இன்னும் தண்ணி இருக்கு. இதான் பெரிய மீனா? சரி ஓகே, ரொம்ப பெரிய மீன். நண்டு மேலே வந்துடா. சாம்பார் போதுரா மேல முள்ளுக்குது மேக்கரு. இது என்ன மீன்டா? வெள்ளாங்க வெள்ளாங்க மீன். மேலே முள்ளு இருக்குது மேலே. அதே மாதிரி தண்ணிக்கு மேலே தான் பஸ் ஒரு வாபஸ். மீன் பார்த்தீங்க நிறைய இருக்கு, நல்லா குட்டி குட்டியா இருக்கு. ஒரு அளவுக்கு பெருசு. அங்கிருந்து ஓட்டினாங்கன்னா வருண்டா. வலையே போட்டு விழுகிட்டு வராங்க. எங்க செத்துருச்சா? இது சரி நாங்களும் முடிக்கிறோம், போகிறோம் வரோம். மீன் ஏன்னா தண்ணி இன்னும் சென்ட்ரல் அப்படியே இருக்குதுங்க, அதனால் வடியில் அந்த தண்ணி வடிஞ்சாதான் மீன் ஃபுல்லாகவே பிடிக்க முடியும். ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படா வடின்னு சொல்லிட்டு. ஒரு அரை மணி நேரம், இன்னும் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஆகும் போல். தண்ணி வடிஞ்சால் சும்மா சாக்கு வழியாக அள்ளிட்டு போகிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கு அள்ளிட்டு போனோம். அந்த பாம்பு மீன் பாடுறா இருக்குண்டா. எல்லாம் போயிட்டானுங்களா இருக்குது அந்த கடைசி. இங்க பாடுற இங்கடா வந்துட்டு இருக்கிறான். பாருங்க நம்ம பசங்க எப்படி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். வாங்க டே சீங்க டக்குன்னு. நம்ம மீன் பிடிக்க விட்டாருங்க. சரியில்லை. என்னன்னா என்னன்னு பார்த்தா நாங்கள் மீன் பிடிக்க உள்ளே போனோம். ஆனால் உள்ளே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நம்மக்கிட்ட வலை எதுவும் இல்லாதனால மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். போயிட்டு இது கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் அங்கே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எடுத்துட்டுதா புள்ளுவிலையாடா கையாட்டிட்டு இருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வருது. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பந்தம் கொண்டு வராங்க இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா டயரில் அதில் கட்டி சும்மா மீன் பிடிக்கிறதுக்கு. தண்ணி வடிஞ்சாதானே பிடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா டயரில் பார்த்தீங்கன்னா சும்மா பந்தம் கட்டி கொண்டு வராங்க. நம்ம அப்படியே பார்க்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பாலம் சரியான இதாக இருக்கும். அதனால் இருக்கிற கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லி லைட் அடிச்சுட்டு வராங்க. அதான் பார்த்த மாதிரி
பாருங்க. தலைவர் டிஸ்கவரி சேனல் தலைவர். இங்க பாத்தீங்கன்னா இல்லைன்னா வளர்ந்தா தான் பிடிக்க முடியும். தண்ணி வத்த மாட்டாங்க. பாருங்க இந்த அளவுக்கு சும்மா சொல்லுங்கடா. அதுக்குள்ள பிடிக்க விட்டாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. அதில் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு செருப்பு அது இதுன்னு மாட்டியிருக்கு. இந்த மீன் இருக்குதுடா புட்றா. மீன் இருக்குதுடா அதுல. அதான் அது வாழ்ந்துட்டு வர அது மீன் என்னடா அது? அது விழுந்துரு மண்ணில் விழுந்துருடா பாத்துறா. மீன் இல்லையாட்டே தலையில விழுந்துருடா. சரி பாப்பலாம். அது குப்பையாட்ட போட்டா பாப்பலாம். பாப்பலாம். கம்ப சுத்துறானா? செருப்புல இருந்து எல்லாம் ஓட்டிட்டு கிடக்கு. இப்போ ஓட்டுறவ மேல பாத்தீங்கன்னா மீன் நிறைய அடிக்கும், பாத்துக்கோங்க. ஐயோ அப்பா. இந்த சுரங்கத்துக்குள்ளே தாங்க நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேல் டேங்கி. ஓகேங்க, நாங்கள் மீன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் முடிச்சுட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு போனோம், தண்ணி கம்மியாகிடுச்சானு சொல்லிட்டு. சரி அப்படியே இங்கே அந்த சைடு ஓப்பன் பண்ணதுனால மீன் பிடிக்கலான்னு சொல்லி பிடிச்சிட்டு இருந்தால் கம்மியாக தான் இருக்குது. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.